ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வியூ, இந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்றது இது கண்டிப்பாக என்னுடைய விஷயம் சார்ந்தது. இது சில சமயங்களாக தப்பாக கூட ஆகலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மொதல் விஷயம், நேற்று மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோன்னா, எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அங்கே தான் மார்க்கெட்டை வச்சு முடிப்பாங்க. ஏன்னா சென்செக்ஸில் வந்து ப்ரீமியமே இல்லை. ஸோ அந்த ப்ரீமியத்தை வச்சு பெருசாக எக்ஸ்பைரில் கேம் ஆட முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேவே வந்து அப்படியே வந்து தூங்கிடுச்சு மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நேற்று காட்டினது ஒன்று, பட் எண்ட் ஆஃப் முடியும் போது, நேற்று நைட்டு முடியும் போதும் சரி, காலையில் ஓப்பன் ஆகும்போதும் சரி ரெட்டாக தான் இருந்தது. அதுக்கு காரணம் யூஎஸ் ஃபீச்சர்ஸும் யூஎஸ் மார்க்கெட்டும் டவுன் ஆனது தான். ஸோ கண்டிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற இந்த டென்ஷன்ஸு, இந்த எஸ்கலேஷன் தான் இதுக்கான காரணம் அப்படின்றது சொல்லப்படுது. குறிப்பாக நாளைக்கும் ஃபெட்டோட ஈவெண்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரேட்ஸை ஹோல்ட் பண்ண போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அங்கே சொல்லப்படுற அந்த ஸ்டான்ஸு, அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி இன்றைக்கி வால்டைலாக அங்கே யூஎஸில் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட 81,500 கிட்டவே எக்ஸ்பைரி நடந்துருச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூவ் வந்து எதிர்பார்க்குறேன். நான் கொஞ்சம் டவுன் சைடில் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இஸ்ரேல் வந்து இறங்கி அடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய நியூஸஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து வால்டைல் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிறைய நண்பர்கள், புதுசாக வந்த நண்பர்கள், இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 217 பாயிண்ட்டு. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 217 எப்படி வந்தது அப்படின்னா, அட் த மணியோடைய காலோட ப்ரீமியத்தும் புட்டோட ப்ரீமியத்தும் ஆட் பண்ணால் வரும். ஸோ ஒரு 217லேருந்து 250 பாயிண்ட்டுக்குள்ளே, ஓகேங்களா, ரவுண்டாக எடுத்துங்க. இல்லை 200 to 250 பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஒரு ரேஞ்ச் வந்து நாளைக்கு ட்ரேடிங்காக இருக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ இந்த ப்ரீமியத்தை வச்சு தான் கண்டிப்பாக நாளைக்கும் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி எண்ட் ஆஃப் இஓடியில் மார்க்கெட் முடியும் போது டெரிவேட்டிவ்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, 35 ஸ்டாக்ஸ் வந்து லாங் சைடாக இருந்திருக்கு, 162 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைட்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷார்ட் சைட்ஸில் தான் இருக்கேன். மார்க்கெட் நாளைக்கு மேபி கொஞ்சம் வந்து இறங்கலாம் அப்படின்றது தான். அகெயின் வந்து அந்த 24,700 கூட போக வாய்ப்பு நிறைய இருக்குது. நேற்றே சொல்லியிருந்தோம், எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து சரியாக இல்லை, மார்க்கெட் விழும்னு சொன்னேன். கண்டிப்பாக வந்து அதே மாதிரி நடந்திருக்கு. நாளைக்கும் மார்க்கெட் வந்து விழும் அப்படின்றது இப்போ வரைக்கும் டேட்டா சொல்லுது. பட் ஒரு 7:30 மணிக்கு மேலே எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வரும், அதையும் ஒரு வியூ எடுத்துக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது. நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் ஸ்ட்ராடல் ஓப்பன் ஆகும்போது 238 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிலோ 200 கீழெல்லாம் வந்தது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் இஓடியில் 217 பாயிண்ட் வச்சு முடிச்சிருக்கு. நாளைக்கு இந்த 217 பாயிண்ட்டுக்கான வால்டிலிட்டி மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். பட் இன்றைக்கி சென்செக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கேம்லாம் இல்லைங்க. ஏன் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு அதோட ப்ரீமியம்லாம் 200 கீழே போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது 317 இருந்தது. பட் டைம் ஆக ஆக ஒரு 10 மணிக்கெலாம் அது வந்து பார்த்திங்கன்னா 200 கீழே வரவே பெருசாக கேம்லாம் இல்லைங்க. ஒரு லீனியர் டிகேவை பார்க்க முடிஞ்சது, ரொம்ப ஃபாஸ்ட்டான டிகே. ஒரு 12 மணிக்கெல்லாம் 81,500 புட் ஆப்ஷன்லாம் 50க்கு வந்துருச்சு, 81,600லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 50க்கு வந்துருச்சு. அப்போனா என்னென்னா அங்கெல்லாம் போய் பையிங் ஆட்டெல்லாம் விளையாட முடியாது. ஏன்னா மொத்த செல்லரும் பிடிச்ச மார்க்கெட்டை வந்து அமைக்க வச்சுருக்கானுங்க, ஓகேங்களா. பெருசாக வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டில் குண்டு போட்டால் கூட பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகாது, ஓகேங்களா, அந்த மாதிரி டைமில். ஏன்னா பொசிஷன் ஆன் த அந்த செல்லர்ஸ் கையில் இருக்குது டோட்டலாக அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் பெருசாக நகராதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னையோட டே இருந்தது. பட் நாளைக்கு கொஞ்சம் சரியலாம் அப்படின்ற மாதிரி லேசாக தோணிக்கிட்டு இருக்குது. நிஃப்டி 24,850 அட் த மணி வச்சுருக்கு. மேலே ஒரு 200-250 பாயிண்ட்டும், கீழே ஒரு 200-250 பாயிண்ட்டுக்கும் ரேஞ்ச் இருக்கலாம். இங்கே ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃப்ளாட் டு அப் சைட் மாதிரி தாங்க தெரியுது. இது வரைக்குமே ஃப்ளாட் டு அப் சைட் தான் தெரியுது. இதுக்கான காரணம் என்னென்னா, இந்த எஸ்கலேஷன் ஓஞ்சி முடியும் போது மார்க்கெட் வேகமாக மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்மில் கூட வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் நாளைக்கு பயப்படுறேன் நான், மார்க்கெட் கொஞ்சம் சரியலாம் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய டைம் அப்படி தான். பட் வந்து இந்தியா வச்சு இன்றைக்கி இறங்கியிருக்கு, அது கண்டிப்பாக எக்ஸ்பைரி கேமு. நாளைக்கு 4-5% ஈஸியாக ஏறிடும், அது வேறு கணக்கு. பட் கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு 25% க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி வந்து நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இதை வந்து ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும், அதில் செக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் அந்த பாயிண்ட் தான் முக்கியம். எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்றே வந்து 220 பாயிண்ட் ஏறி இருக்குது. பட் 420ன்னு சொல்லும்போது ஒன்றுமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 170-180 பாயிண்ட் வந்து இறங்கணும்.
ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 90-100 பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்கிருச்சு. இன்னுமே கூட மார்க்கெட் வந்து ஒரு 70-80 பாயிண்ட் கூட ஈஸியாக இறங்கலாம். பட் இன்றைக்கி எப்படி அவங்க பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான், ஒரு ஃப்ளாட்டாக ஷார்ட் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தெரியுது. லெட்ஸ் சி. எஸ்என்பா செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் நம்ம பார்க்கறது, இந்த இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 3% இறங்கியிருக்கு. இது அப்சல்யூட்டாக நமக்கு தெரியுது. இன்றைக்கி நடந்தது கண்டிப்பாக எக்ஸ்பைரியோடைய தாக்கம் தான். இன்றைக்கி டிகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா விக்ஸையும் கூட சேர்ந்து இறக்கியிருப்பாங்க. அதோடைய விஷயந்தான் 3% இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்கு. அண்ட் நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 217 நம்ம டிஸ்கஸ் பண்ணது. அண்ட் சென்செக்ஸ்க்கு அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் 1190 பாயிண்ட் வச்சிருக்கு. அண்ட் அதுக்கேற்ற ஒரு வால்டெலிட்டி வந்து இருக்கலாம். பட் அடுத்த வாரம் சொல்லும்போது மந்த்லி கான்ட்ராக்ட் நினைக்கிறேன் சென்செக்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம உஷாராகவே இருக்கலாம். ஸ்கியூ வந்து இன்னும் ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு விஷயம் பார்க்கும்போது டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, இன்னொரு விஷயம் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு மாதிரி ஹோல்ட் ஆகி நிற்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதான் மார்க்கெட் ஆக்சுவலாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்கியூ ஒரு மாதிரி ஃப்ளாட் டு அப்சைட் தான். இன்னும் டெக்னிக்கல்ஸ் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க, அது உடையும் போது மார்க்கெட் வந்து ஒரு சைடு போகலாம். அண்ட் பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ்க்கான விஷயம் பார்க்கும்போது ஒரு கிளியர் பிக்சர் தெரியுதுங்க. மார்க்கெட் இறங்கியிருக்கு, நிஃப்டி கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் டிராஸ்டிக்காக இறங்கியிருக்கு. எஸ் ஆஃப்கோர்ஸ் மார்க்கெட்டில் ஷார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஏன் அப்படின்னா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அந்த பாயிண்ட்டு இறங்கணும், ஓகேங்களா? அப்போ அதுக்காக ஒரு மூவ் வரணும். ஸோ கண்டிப்பாக இன்னும் வர இருக்க நாட்களில் மார்க்கெட் ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டு தாங்க இருக்கும், வால்டேலாக தான் இருக்கும். 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் நிஃப்டி விழலாம், அகைன் 200-300 பாயிண்ட் மார்க்கெட் வந்து எழலாம், அப்படி இருக்கலாம். ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியில் அந்த பாயிண்ட் நல்லாவே இறங்கியிருக்கு. மேபி லாங் அன்வைண்டிங் இருக்கலாம், இல்லை ஷார்ட்டாக கூட கொஞ்சம் இருக்கலாம். மிட் கேப் நிஃப்டி நியராக 1% இறங்கியிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் ரெட்டில் இருக்குது, அப்படின்னா இது லாங் அன்வைண்டிங்காக இருக்க வாய்ப்பு. இந்த பாயிண்ட் வந்து நெகட்டிவ்க்கே போயிடுச்சு. ஸோ அதுதான் மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி யூஎஸில் கோர் சேல்ஸ் டேட்டா இருக்குது, ஃபெட் ஈவெண்ட் இருக்குது, நாளானிக்கும் நியூஸஸ் இருக்குது, அது பத்தாதுன்னு இந்த எஸ்கலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், அந்த வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லுது. பிசிஆரை பொறுத்த மட்டும் எல்லாமே ஷேடாக இருக்குது கம்பேர்ட் டு எஸ்டர்டே. நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும், பேங்க் நிஃப்டி எடுத்துட்டாலும், மிட் கேப் நிஃப்டி எடுத்துட்டாலும் ஷேடாக இருக்குது. கண்டிப்பாக புட்டோடைய செல்லர்ஸ் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குளோபல் விஷயம் பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரெட்டில் தான் இருக்குது. நேற்று முடியும்போது க்ரீனில் இருந்தது, பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரெட்டில் இருக்குது. இது கண்டிப்பாக அந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற அந்த எஸ்கலேஷன்ஸ் தான். ஏதாவது நியூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து கோர் சேல்ஸ் டேட்டா இருக்குது யூஎஸில், நாளைக்கு ஃபெட்டோட ஈவெண்ட் இருக்குது. ரேட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த 4.5லே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதில் சொல்லப்படுற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து வால்டைல் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற விஷயம் வந்து பெருசாக எஸ்கலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இப்போவே க்ரூட் ப்ரைஸ் வந்து 2% ஏறி இருக்குது. தெரியல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாதி ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பிரச்சனை நடக்கிறதே இஸ்ரேலு. அவன் 1% க்ரீனில் இருக்கிறான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆல் டைம் ஹையில் இருக்காங்க, ஓகேங்களா? நேற்று இன்றைக்கும் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து உடச்சிருக்காங்க அந்த இண்டெக்ஸு. ஸோ அப்போ இங்கே மற்ற இண்டெக்ஸ் தான் டென்ஷன்ஸில் இருக்குது, அவங்க இண்டெக்ஸ் ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, ஃபெட்டோடைய அந்த ரேட் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அதுதான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த கிரிப்டோ வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு, அதுவுமே சொல்லணும். அண்ட் யூஎஸோட விக்ஸும் வந்து ஸ்லைட்டாக அப்பாக இருக்குது. அண்ட் கன்க்ளூஷனாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்சம் சரியாக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஸோ இது என்னோடய வியூ. ஸ்லைட்டாக வந்து நெகட்டிவாக மார்க்கெட் இருக்கலாம், இது வந்து மாறுபடலாம், என் கருத்து கூட மாறுபடலாம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக கூட போகலாம். கண்டிப்பாக உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.